அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் முடிச்சிருக்க இறைவனை வணங்குறாங்க. நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறதால தான் நம்ம மக்கள்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் நிலவிட்டே இருக்குது. என்றைக்கு ஒரே சிஸ்டம் ஆகுதோ அன்றைக்கி தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த நீட் தேர்வை கூட ஈஸியாக எல்லாராலையும் பாஸ் ஆக முடியும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து நிறைய இடத்துல இந்த ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி வந்தவொடனே படிங்கன்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்குறது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்து கூட கொஞ்சம் விடலாம் செய்யலாம், அந்த மாதிரி கூட விட மாட்டுறாங்க. பட் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா சில குழந்தைங்கள போட்டு அடிக்கிற காட்சிகள். இப்போ விசாகப்பட்டினத்தில் ஒரு குழந்தைய அடித்து அந்த குழந்தை அப்படியே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகுது. அது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா என்னன்னு தெரியல. அது பேரண்ட்ஸ் கவனிக்க மாட்டாங்களா, ஹோம்ஒர்க்கு கரெக்டாக எழுதுனாங்களான்றதை கவனிக்க வேண்டியது பெற்றவங்களோட கடமை. ஸ்கூலுக்கு கிளம்பும் போது வீட்டில் கவனித்து அனுப்பணும். அப்படி பண்ணலனாலும் அடிக்கிற உரிமை இந்த டீச்சருங்களுக்கெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி அநியாயமாக சாக போகுதுன்னு தெரியல. எத்தனை முறை சொன்னாலும் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன்றாங்க. அவங்க வீட்டில் இருக்க டென்ஷன்லாம் கொண்டாந்து சின்ன குழந்தைங்க மேலே காமிட்டி ரொம்ப துன்புறுத்துறாங்க பசங்களை. இப்போல்லாம் 6ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போ தான் ஃபுல்லாக மூளை வளர்ச்சி அடையும்னு சொல்லி நினச்சி தான் கரெக்டாக 6ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் 6 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்த பழக்கம் இருந்தது. இப்போ எல்லாம் 2 வயசு 1 வயசில் கொண்டு போய் ஸ்கூலில் ப்ளே ஸ்கூலில் அது இது எல்கேஜி யூகேஜின்னு கொடுத்து தூக்க முடியாமல் பாரத்துக்குள்ள குழந்தைங்கள தூக்க வச்சு ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி தெரியுது. திறமை உள்ள பசங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும் கண்டிப்பாக மேலுக்கு வந்துடுவாங்க. அதனால் படிப்புக்காக போட்டு தொல்லை பண்ணுறத பேரண்ட்ஸும் சரி ஸ்கூலும் சரி அந்த படிப்பை சந்தோஷமாக படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க தயவுசெய்து. பிஞ்சிலேயே அந்த குழந்தைங்கள மனசை ரொம்ப நோகடிக்க வைக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.